Hello all, welcome to my channel. Previous section 19th problem எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த செக்ஷன்ல 20th problem. இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல. அது எப்படி சால்வ் பண்ண போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளத்துக்கு என்ன ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். And then total datas எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்? To find out the credit sales or closing datas. ரெண்டுமே क्वेश्चनல கொடுத்திருந்தா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். அடுத்து total creditors account to find out the credit purchase or closing creditors. இதுவும் அதே மாதிரி தான். क्वेश्चनல கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் ஸ்டெப் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். செல்வம் does not keep his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet. 1/1/2018, 31/12/2018 கொடுத்துருக்காங்க. 1/1/2018 opening balance, 31/12/2018 closing balance. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மெஷினரி, கேஷ் அட் பேங்க், சண்டே டெட்டாஸ், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள் எல்லாமே அசெட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பேங்க் லோன், கிரெடிட்டாஸ். பேங்க் லோனும் கிரெடிட்டாஸும் லைபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம எங்கே எடுத்துகிட்டு போவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். இந்த சைடில் பாருங்கள், அப்படியே கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துட்டாங்க, கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு க்ளோசிங் டெட்டாரும் இருக்குது, கிரெடிட் சேல்ஸும் இருக்குது. அப்போ நம்ம டெட்டார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம். க்ளோசிங் கிரெடிட்டாஸும் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்குது. அப்போ நம்ம எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓப்பனிங் கேபிட்டல் கொஸ்டினில் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் எங்கே வரும்? ட்ரேடிங்கில் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ட்ராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட்டு, சேலரிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அடிஷ்னல் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி. ஸோ டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, மெஷினரிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, டெட்டாஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டும் பிஎன்எல் அக்கௌண்ட்லேயும் வரும். அட் த சேம் டைம் பேலன்ஸ் ஷீட்டில் கன்சர்ன் அசட்லேருந்து மைனஸ் பண்ணி போடணும். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் மிஸ்டர் செல்வம் as on 1st January 2018. liabilities, assets. இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், liability வந்து ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பேங்க் லோனு, சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம ஓப்பனிங் வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். பேங்க் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45,000. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளோ இருக்குது? 25,000. என்ட்ரி பண்ணிடுங்க. 45,000. கிரெடிட்டாஸ் 25,000. நெக்ஸ்ட்டு அசட்டோட வேல்யூலாம் எடுத்து எழுதிடலாம். மெஷினரி 60,000. Cash at bank 25,000, sundry debtors 70,000, stock 45,000, bills receivable 20,000. இப்போ ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 2,20,000. அசட் சைட் டோட்டல் 2,20,000 மைனஸ் லைபிலிட்டி சைட் டோட்டல். லைபிலிட்டி சைடில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 + 25 70 வரும். 2,20,000 minus 70 1,50,000. இதுதான் நமக்கு கிடைச்ச பேலன்சிங் ஃபிகர். ஓப்பனிங் கேபிட்டல் இந்த அமௌண்ட்டை லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம எடுக்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப், யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட். பிகாஸ் இங்கே டோட்டல் டெட்டாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், கிரெடிட்டாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே க்ளோசிங் டெட்டாஸும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி க்ளோசிங் கிரெடிட்டாஸும் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்குது. அதனால நம்ம செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம். ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் எழுதியாச்சு. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் செல்வம் for the year ended 31st December 2018. debit credit particulars. first opening stock எழுதிருங்க. கொஸ்டின்ல பாருங்க, கேஷ் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க. வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு? வேஜஸ் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அது மாதிரி இங்க சேல்ஸ், கேஷ் சேல்ஸ், ஆட் கிரெடிட் சேல்ஸ். ரிட்டர்ன் கொடுக்கல, நம்ம விட்டுட்டோம். நெக்ஸ்ட் பை க்ளோசிங் ஸ்டாக். இப்போ வேல்யூஸ் எழுதிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட வேல்யூ எழுதிடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் 45, க்ளோசிங் ஸ்டாக் 22. 45,000, closing stock 22,000. next purchase, cash purchase எவ்வளவு இருக்கு? 8,000. credit purchase 52,000. total purchase 60,000. wages எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6,000. next credit side வருவோம். sales, cash sales எவ்வளவு இருக்கு? 20,000. credit sales எவ்வளவு இருக்கு? 1,80,000. add பண்ணா total sales நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 2 lakhs.
இப்போ எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் கிரெடிட் சைட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? கிரெடிட் சைட் டோட்டல் 2,22,000 மைனஸ் டெபிட் சைட் டோட்டல். டெபிட் சைட் நமக்கு எவ்வளோ கிடைச்சது? 1,11,000. ஸோ 2,22,000 credit side total minus debit side total 1,11,000. We have gross profit 1,11,000 and this gross profit should be transferred to profit and loss account by gross profit 1,11,000. எடுத்து எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் என்னென்ன இன்கம் இருக்கோ அதெல்லாம் நம்ம போடணும். இங்கே ஆக்சுவலி எந்த இன்கமும் கொடுக்கல. எக்ஸ்பென்சஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சேலரிஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ல டெப்ரிசியேஷன், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. லைனா எழுதிக்கோங்க. சேலரி 23,500. அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 7,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். ஸோ பேங்க் லோன் வந்து லயபிலிட்டி. நம்ம மந்த்லியோ இல்லை குவார்டர்லி பேசிஸ்லயோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எக்ஸ்பென்சஸ் டு த பிசினஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ஷோன் ஆன் த டெபிட் சைட். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,500. நெக்ஸ்ட் டு டிப்ரிசியேஷன். மெஷினரி 60,000 கொடுத்துருக்காங்க. 60,000லேருந்து 10% நம்ம கால்குலேட் பண்ணணும் டெப்ரிசியேஷன். 60,000ல 10% கால்குலேட் பண்ணா நமக்கு 6,000 கிடைக்கும். டு டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி 6,000. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். டெட்டாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. டெட்டாஸ் எவ்வளவு இருக்கு? 1 lakh. 1 lakh into 1%. 1% means 1/100. எவ்வளவு கிடைக்கும்? 1,000 rupees கிடைக்கும். ஓகே, இங்க எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. பார்க்கலாம் எந்த சைடு அதிகமா இருக்கு நமக்கு. இப்ப கிரெடிட் சைட் டோட்டல் 1,11,000 வருது. வேற எந்த ஐட்டமும் வரல. இப்ப டெபிட் சைட் டோட்டல் பண்ணா நமக்கு 42,000 வருது. இப்போ credit side total minus debit side total we have net profit 1,11,000 minus 42,000 69,000. அதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர் net profit and it should be transferred to capital account. பாருங்க சேம் லைன் டோட்டல் போட்டுடலாம் நம்ம 1,11,000. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்னது? பேலன்ஸ் ஷீட். ஹெட்டிங் எழுதிருங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மிஸ்டர் செல்வம் as on 31st December 2018. பேலன்ஸ் ஷீட்ல நம்ம எல்லாமே க்ளோசிங் வேல்யூஸ் தான் எடுத்து எழுதுவோம். லைபிலிட்டி என்ன எழுதிடணும்? கேபிட்டல் add net profit. அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருந்தா add additional capital less drawings. ஓகே, இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. லைபிலிட்டியில் முதல்ல இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன லைபிலிட்டிஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே லைபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஒன்று பேங்க் லோன், அனதர் ஒன் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அடுத்தது அசெட் கொடுத்துருக்காங்க, மெஷினரிஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் அதுக்கு டிப்ரிசியேஷன் இருக்குது, அது லெஸ் பண்ணி போடணும். கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெட்டார்ஸ், டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்குது, லெஸ் பண்ணி போடணும். க்ளோசிங் ஸ்டாக்கு, பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? இப்போ வேல்யூஸ் போட்டுட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1,50,000. நெட் ப்ராஃபிட் 69,000. 1,50,000 ப்ளஸ் 69 2,19,000 ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 21,000 ஆட் பண்ணால் நமக்கு 2,40,000 கிடைக்கும். 2,40,000 less drawing 60,000. we have 1,80,000. அதை அவுட்டர் காலத்தில் போட்டுருணும். நெக்ஸ்ட் பேங்க் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. 45,000 கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 21,000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது அசெட் சைடு வருவோம். மெஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000 less depreciation 6,000 54,000. நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் 33,000. நெக்ஸ்ட் சன்ட்ரி டெட்டார்ஸ் 1 lakh. ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1,000 rupees. அதை மைனஸ் பண்ணிருங்க. 1 lakh minus 1,000, that is 99,000. next closing stock எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 22,000. next bills receivable 38,000. டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணா 2,46,000 கிடைக்குது அசெட் சைடு. liability side டோட்டல் பண்ணலாம் 2,46,000. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.